ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, மூச்சு பிடிப்பு ஏற்பட்டால் எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மூச்சு பிடிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா யாராலும் சரியாக மூச்சு விட முடியாது. அவங்க மெதுவாக தான் மூச்சு விட ட்ரை பண்ணுவாங்க. இதனால் அவங்க அவஸ்தைகளையும் கஷ்டங்களையும் சந்திப்பாங்க. இந்த மூச்சு பிடிப்பு ஏற்பட என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் அதிக எடை உள்ள பொருட்களை தூக்குவதன் மூலமாக இந்த மூச்சு பிடிப்பு பிரச்சனை ஏற்படுது. அதே போல் அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த மூச்சு பிடிப்பு பிரச்சனை ஏற்படுது. சளி, ஆஸ்துமா போன்ற பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மூச்சு பிடிப்பு பிரச்சனை ஏற்படும். சிலருக்கு மார்பு எலும்புகளில் உள்ள தசை நாறுகளில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் இந்த மூச்சு பிடிப்பு பிரச்சனை ஏற்படலாம். முதுகு பகுதியில் பிடித்து கொண்டு பயங்கரமாக தசை வலியை ஏற்படுத்தும். இதனால் நீங்கள் கீழே குனிஞ்சா கூட உங்களுக்கு வலியை அதிகப்படுத்தும். இது போல் உள்ளவங்க மஞ்சள் கடுகு சிறந்த தீர்வினை அளிக்கிறது. அதாவது தசை பிடிப்புக்கு காரணமான தசை நரம்புகளை தளர செய்கிறது. திடீரென முதுகு பகுதியில் தசை பிடித்து கொண்டுச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் கடுகை எடுத்து சாப்பிட்டு வாங்க. இதனால் அந்த வலி சரியாகும். கடுகு, பெருங்காயம், சாம்பிராணி, சூடம் ஆகியவைகளை சம அளவு எடுத்துக்கோங்க. அவற்றை வடித்த கஞ்சியில் சேர்த்து கலந்து விடவும். இந்த கஞ்சியை சுட வைத்து வலி உள்ள பகுதியில் ஒரு நாளைக்கு 3 முறை நீங்கள் அப்ளை செய்யணும். இவ்வாறு செய்து வருவதன் மூலமாக மூச்சு பிடிப்பு குணமாகும். சளி, ஆஸ்துமா, வீசிங் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மூச்சு பிடிப்பு பிரச்சனை ஏற்படும். அவங்க தினமும் காலையில் ஒரு கற்பூரவள்ளி இலையை மென்று சாப்பிடணும். இவ்வாறு சாப்பிடுவதன் மூலம் நுரையீரல் நன்கு செயல்படும். மூச்சு பிடிப்பு நீங்கி சுவாசிக்க முடியும். முறையற்ற உணவு முறையினால் இந்த மூச்சு பிடிப்பு பிரச்சனை அதிக அளவு சிலருக்கு ஏற்படும். இந்த வாழ்வு தொல்லை காரணமாக சிலருக்கு மூச்சு நன்றாக பிடித்து கொள்ளும். வாழ்வு காரணமாக மூச்சு பிடித்து கொண்டுச்சு அப்படின்னா கொத்தமல்லி, புதினா, பெருங்காயம், பனைவெல்லம் ஆகிய 4ஐயும் நன்கு இடித்து அதை சாப்பிட்டு வரணும். இதனால் வாழ்வு தொல்லை நீங்கி உங்கள் மூச்சு பிடிப்பு பிரச்சனை குணமாகும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.